பாருங்கள், இது வந்து அண்டக்குளம் முகைதீன் ஆண்டவர் தர்கா. அண்டக்குளம் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்து தர்காங்க இது. இந்த தர்காவுக்கு எத்தாப்புல உள்ள கறிக்கடை, 40 வருஷ கடை, பாரம்பரியமாக உள்ள கடை. நாற்பது வருஷமாக அந்த கறிக்கடை இருக்குங்க. இந்த கறிக்கடை தாங்க இங்கே அண்டக்குளத்தில் ஃபேமஸான கடை. 40 வருஷமாக ஒரு கறி நாங்கள் வாங்கினோம்னா இங்கே தான் வாங்கிட்டு போவோம். கறி ஒரு எங்கேயும் போக மாட்டோம். 40 வருஷமாக அந்த கடை இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் இல்லை. அவ்வளோ சுத்தமாக ஒரு தெளிவான இடம், தெளிவாகவும் கிடைக்கும் எந்த பொருளுமே. இது தர்கா, முகைதீன் தர்கான்றவர். இது பெரிய கடை வீதி. இது 50 வருஷமாக உள்ள மீன் மார்க்கெட்டு. இன்னும் திறக்கலை, இனிமேல் தான் திறப்பாங்க. நம்ம புதுக்கோட்டையில் ரவியனுங்கிறவர், அவங்க அப்பா காலத்துலேருந்து, புதுக்கோட்டை ரவியனுங்கிறவர் அவங்க அப்பா காலத்துலேருந்து 45 வருஷமாக, ஏன் எனக்கு 2 வயசு இருக்கையிலேருந்து இந்த கடை, மீன் கடை ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு நீங்கள் 47 வயசாகுது. பாருங்கள், பாரம்பரிய கடை. பாரம்பரியமாக இந்த கடையில் வந்து 50 பேர் மீன் வாங்கிட்டு போவாங்க. இன்னும் கடை திறக்கல, 8 மணிக்கான திறப்பார். இது நம்ம பெரிய கடை. இதுலேருந்து வந்தால் ஊர் பேட்டை. இது வந்து முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். இது ஒரு 500 வருஷ பாரம்பரியம் மிக்க பள்ளிவாசல். இது பெரிய பள்ளி. ஒரு 1500 பேருக்கு குறையாமல் நீங்கள் சொல்லணும் அதில். ஆமாம், புகழ்பெற்ற பள்ளிவாசலுங்க. எல்லாம் ஜும்மா பெருநாள் வந்துச்சுன்னா இங்கே களை கட்டி நிற்கும். அப்படி இன்றைக்கி நோம்புங்கிறதுனால கொஞ்சம் விரிச்சோடி கிடக்கு. கொஞ்சம் நேரத்தில் மக்கள்லாம் வந்துடுவாங்க. பள்ளிவாசல் உள்ளே போகிறோம். இந்த பள்ளிவாசலோட கொள்ளளவு வந்து அளவு வந்து ஏர்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு போவோம். ஏர்ஸ் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் சுற்றளவில் இந்த பள்ளிவாசல் இருக்குங்க. ஆமாம், அவ்வளோ பெரிய பள்ளிவாசல். 500 வருஷ பள்ளிவாசல். அண்டக்குளத்து பேட்டைக்கே இதுதான் பள்ளிவாசல். அருமையான ஒரு ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்கு. பெரிய கடை நுழைஞ்சோன்னே அமைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் முகலாயர் காலத்துக்கு முன்னாடியே வந்த பள்ளிவாசல் இது. இன்றைக்கி நேரத்தில் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்ல போகிறேன், அப்புறம் பேசுகிறேன்.